வணக்கம், வெல்கம் பேக் ரெஸ்லிங் வெறியர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல நடக்க போற ஒன் ஆஃப் த முக்கியமான மேட்ச், யார் அடுத்த ஃபியூச்சர்ன்ற கண்டுபிடிக்கிற மேட்ச். இந்த மேட்ச் ஆனா பான் பிரேக்கர் வர்சஸ் ஓபா ஃபெமி இவங்களுக்குள்ள நடக்க போற இந்த மேட்ச்ல யார் அடுத்த வின்னர் அப்படின்றது இந்த மேட்சை ப்ரிடிக்ட் பண்ண போறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல ஒரு முக்கியமான மேட்ச், ஒன் ஆஃப் த முக்கியமான மேட்ச். யாரு WWE அடுத்த ஃபியூச்சர், WWE அடுத்த எதிர்காலம், WWE அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, WWE ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா இருக்க போறது, எல்லாத்துலயுமே டாப்பா இருக்க போறது அப்படின்றதுக்காக முக்கியமான மேட்ச் நடக்குது. ஏற்கனவே பிராக் லெஸ்னர் WWE ஃபியூச்சரா இருந்தார், ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியில WWE டாப் ஆஃப் த ரெஸ்லரா இருந்தார். அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஓபா ஃபெமி தான் அடுத்த ஃபியூச்சர், ஓபா ஃபெமி தான் அடுத்த WWE டாப்ல இருக்க போறார் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் வாயாலேயே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே WWE ஃபியூச்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்க பிரான் பேக்கர், அவரும் அவரோட ஃபேமிலியில இருந்து இரண்டாவது தலைமுறையா WWE இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரு ஜெயிப்பாரா இல்ல ஓபா ஃபெமி ஜெயிப்பாரா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ரிடிக்ஷன் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரான் பிரேக்கருக்கு சப்போர்ட் பண்ணி இன்ஜினியர்ல போயிருக்கிற பிரான்சன் ரீட் அவரும் ரிட்டனுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவரும் ஒன் ஆஃப் த WWE ஃபியூச்சர் ரெஸ்லர் தான். அவரு வெயிட்டிங்ல இருக்கிற அவரு இப்போ பிரான் பேக்கருக்கு சப்போர்ட் பண்ணி ஓபா ஃபெமி அட்டாக் பண்ணி இந்த சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல பிரான் பேக்கரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன்னா அவரோட ரிட்டர்னும் ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவருக்கு ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா விஷன் டீம்ல உள்ளவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அஸ்டின் தெரி ஏற்கனவே அடி வாங்கிட்டு போயிட்டார் ஓபா ஃபெமிட்ட, அவரு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அஸ்டின் தெரிக்காக இப்ப லேடி பார்ட்னரா இருக்கிற மேக்ஸி ட்ரூபின் அவங்க ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி லோகன் பால் கை உடஞ்சு இருந்தாலும் அந்த ஒத்த கையை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பிரசன்ட்ரீட கூட்டிட்டு வர்றதே பால் ஹியூமனா இருக்குன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அதனாலயே இந்த மேட்ச் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான போயிட்டு இருக்கு. ஏன்னா பிரான் பேக்கரும் சும்மா கிடையாது, ஒரு டாமினேட்டான ரெஸ்லர். அவரும் ஓபா ஃபெமிக்கு எந்த இடத்துலயும் பயத்தை காட்டவே இல்லை, பயத்தை கொடுக்கவே இல்லை. அதே போல ஓபா ஃபெமி பிராக்க தோக்கடிச்ச மெதப்புல தான் WWE டாமினேட் ரெஸ்லர்ன்ற காமிச்சிட்டு இருக்காரு. அதே போல ஒன் ஆஃப் த ஸ்பீடஸ்ட் ரெஸ்லர், வேகமா WWE இருக்கிற ரெஸ்லர்ல ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரான் பேக்கர். ஏன்னா அவரோட போடுற ஸ்பியர், ரன்னிங் ஸ்பியர் பயங்கர ஸ்பீடாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கு. அதனால இந்த மேட்ச் ஸ்பீடு அண்ட் பவர் டாமினேட்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு நடக்க போற மேட்ச். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டான மேட்ச். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரான் பேக்கர் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. எப்படியாவது ஒரு முறையில யாராவது ஹெல்ப் பண்ணி பிரான் பேக்கர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களோட ஃபியூடை இன்னும் கொஞ்சம் ஹை கொண்டு போவாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு. அதனால இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டான மேட்சா இருக்க போகுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ப்ரிடிக்ஷனை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.